அவனோட ஆகாஷா இருந்த கேரக்டர் நரேன் கேரக்டரா கொஞ்சம் பாதி கேரக்டர் வருது. 50% பிஹேவியர் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அது டிஎன்ஏ கொலாபரேஷன் நடக்குது. என்னென்ன உடல் உறுப்புகள்லாம் உங்க பையனோடது தானமாக கொடுத்துருக்கீங்க? இதயம், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, நுரையீரல், செபுல் அப்படின்னு ஒன்று. அது அப்புறம் அது வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. அடுத்த ரன்வேல போய் விழுந்துருச்சு. என்ற மகனுக்கு இன்னொரு பையனுக்குமே 2 பேருக்கு பலமான அடி தலையில். 11 நாள் மகன் உயிரோடு இருந்தான். அப்புறம் மெதுவாக மூளை சாவு ஏற்பட்டு போச்சு. கடவுளையும் திட்டுறேன், அவங்ககிட்டையும் திட்டுறேன். நீ எதுக்கு பூமிக்கு வந்த, எதுக்கு அம்மா வயிற்றுக்கு வந்த? அவங்க கூட பயங்கர ஃபைட்டிங் 1 hour. உன்னோட கர்மா எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கீன்னு என் அம்மாவுக்கு தெரியலடா, ஆனால் நீ எங்களை விட்டு மட்டும் போயிடாத. அழுக ஆரம்பிக்க அந்த ஸ்டெப் எந்த தாய்க்குமே வரக்கூடாது அந்த இடத்துல. அந்த நிலைமை 172 சென்டிமீட்டர் இருக்கான். அவன் பாடி ஃபுல்லாக முத்தம் கொடுத்து முடிகிற போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே டைம் ஆகுது. ஒரு தாய்க்கு எந்திரிச்சு வந்துருவான் மகன் அப்படிங்கிற ஒரு வெறி. அது எங்களோட லைஃப்ல இவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கிற போது எங்கள் பையன் எங்களை விட்டு போனது இன்னும் எங்களுக்கு கனமான வழிகள். நம்மளுக்கு நடக்கக்கூடாத விஷயம் நடந்தாச்சு, விபத்து நடந்தாச்சு. அந்த 11 நாள் இருந்து இவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக வளர்ந்து அவரோட உடம்பை நம்ம இவ்வளோ தூரம் சமையல் செஞ்சு வளர்த்தி எல்லாமே பண்ணி என்ன நான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, உயிர் பிச்சுட்டு இருக்கிற போது தான் அந்த பதில் வந்தது எனக்கு. அப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமே அப்படின்னு வந்தது தான் அது.